சிஸ்டத்தில் இருக்கிறது. அதாவது இந்த சிஸ்டம் வந்து ஒரு மூடிய ஊதியாக காணப்படுது. அதாவது சக்சன் டிஸ்சார்ஜ் எவப்ரேட்டரும் போட்டிருக்குது. அதாவது எவப்ரேட்டர் யூனிட் இந்த யூனிட்டும் போட்டிருக்குது, அவுட்டர் யூனிட்டும் போட்டிருக்குது. இப்போ உள்ளுக்குள்ள கேஸ்களை தூசு துணிக்கைகளை வெளியேற்றோம். அதான் இப்போ நடக்குது. அதாவது அதுக்கு பயன்படுத்துகிற பம்பியாக வந்து என்ன சொல்கிறேன், வெக்யூம் பம்ப், வெற்றிடமாக்கும் பம்பி. அந்த வெற்றிடமாக்கும் பம்பியில் சக்சன் ப்ரெஷரையும் சக்சன் டியூப்பையும் சக்சன் டியூப் நீளம், அதாவது சக்சனை தான் பூட்டிக்கிறப்ப பிடிக்கல செய்யக்கூட ரெண்டும் மூட்டணும். சக்சனை மூட்டணும், டிஸ்சார்ஜிங் மூட்டணும். அதாவது ரீஃப்ரிஜரேட். இப்போ இதை வந்து சக்சனை எடுத்து இதை கொண்டு, அதாவது டெலிவரி பைப் சேவிஸ் பைப்பை கொண்டு இந்த பைக்கிங் பம்பில் படைச்சிக்க. இப்போ பைக்கிங் பம்ப் சுத்த எண்ணெய் இது எண்ணெய் இழுக்கும். இழுக்கக்கூட இந்த நீளத்துக்குள்ளால எண்ணெய் அங்கே சிஸ்டத்தில் இருக்கிற எண்ணெய் இழுத்து வருது. இல்லைங்க எண்ணெய். அப்போ என்னடா கேட்டுச்சுன்னா இதில் வந்து இந்த ப்ரெஷர் பிஎஸ்ஐ பவுண்டர்ஸ் கைன் ஒரு சதுரங்களுக்கு தாக்குற அமுக்க விசை பிஎஸ்ஐ அமுக்கத்தின் அலை -30 மட்டும் கூட அது -30க்கு வந்து தருவா. சிஸ்டத்தை நீங்கள் வந்து நீங்கள் வெற்றிடமாக்கிட்டீங்க. திரும்ப நீங்கள் வந்து சப்ஜெக்டை பூட்டணும், பிடிச்சி ரெண்டையும் பூட்டணும். ரீஃப்ரிஜரேட் இதுக்கு வந்து ஒன்றா பூட்டி போட்டு விட்ட வேண்டாம். அந்த வந்த -30 திரும்ப கூடிக்கொண்டு போகுமாக இருந்தால் ஏதோ ஒரு பக்கத்தால் உள்ளுக்கு காற்று போகுது. அப்புறம் சொல்லுவோம் லீக்கேஜ் இல்லை, மாறலண்டா ஒரு லீக்கும் இல்லை. இப்போ நீங்கள் புளிசான பட்டியோட ஒட்டி கிட்டி எல்லா வேலையும் செய்து கோப்ரஸர் ஒட்டி ஆப்ரேட்டர் ஒட்டி கண்டென்சர்லாம் ஒட்டி போட்டு கேபினட் டீப்பெல்லாம் ஒட்டி போட்டு திரும்ப போடக்குள்ள அதுக்குள்ளே வந்து எல்லாம் பைக்கில் லீக் இருக்காண்டு பார்க்கணும். அப்போ லீக்கை செக் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான பரிசோதனை. அவ்வாறு லீக் இருந்தா எங்கே லீக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எங்கே லீக் இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் நீங்கள் முதலாவது நைதரசன் அடிப்போம். என்னது நைதரசன் அடித்து கொண்டு சவக்காரன் நிறைய வச்சு பார்ப்போம். சவக்காரத்தில் குமிழி உண்டாக மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு லீக் இருக்கு. அதாவது அது மாதிரி அந்த லீக்கை பரிசோதனை செய்யறது பல வகைகள் இருக்கு. ஒன்று வந்து சவக்கார குமிழி முறை சோப் பபிள் மெத்தட். இன்னொன்று இருக்குது எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர், அதாவது இலத்திரனியல் உபகரணம் இருக்கு. அதை நாங்கள் பிடிக்கக்குள்ள எங்கே லீக் இருக்கோ அங்கே கீக்கி 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 எதாவது. மூன்றாவது ஹெலஜன் டேப், ஹெலஜன் லேம்ப். இந்த ஹெலஜன் லேம்ப்னு சொல்லுவோம். அதை என்ன கொண்டு சொன்னால் காட்ரிஜ் ஒன்று அதில் ஒரு ஃப்ளேம் வருது. எடுப்பமே ஒரு ஊதா கலரில் பச்சை கலரில் ஒரு ஃப்ளேம் வந்து அந்த ஃப்ளேம்ல கலர் மாறமாக இருந்தால் என்ன இருக்கு லீக். ஃப்ளேம்ட கலர் சுவாலையில் கலர் மாற மாட்டா என்ன இருக்கு அங்கே லீக்கிரி. அது வந்து ரீபிடிக்கிறன் உள்ளுக்கு இருக்கக்கூடாது. நான் என்ன எல்லாம் சொல்கிறேன், என்ன ரீபிடிக்கிறன் உள்ளுக்கு இருக்கிறது. ஆகவே தற்போது செய்கிற என்ன வேலைன்னு சொன்னால் அவனுக்கு வக்கியம் பம்பை பயன்படுத்தி வெற்றிடமாக்கும் பம்பியை பயன்படுத்தி இந்த சிஸ்டத்தில் உள்ள அவ்வளவே நேரம் அகற்றலாம். அவ்வளோ என்ன அங்கே இருக்கிற ரீபிடிக்கிறன் குளிரூட்டல் திரவியம் காட்டி தூசி துணிகள் முழுதும் சிஸ்டத்திலேருந்து வெளியில வருகிறது. சக்சர் பைப் கூடாக வெளியில வருகிறது. இல்லைங்க நீ அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துறது. ஒன்று வந்து வக்கியம் பம்ப், ரெண்டாவது வந்து மேனிஃபோல்ட் கேஜ், மேனிஃபோல்ட் மானி. இல்லைங்கானே இதை வந்து ஃப்ரிட்ஜில் இன்னொரு வகையாக செய்யலாம். அதை தான் கடைக்காரன் செய்யலாம். அது சொல்ல செல்ஃப் வக்கியம் என்னன்னு சொல்ல அவன் இதெல்லாம் ஒன்றுமே பயன்படுத்த மாட்டான். இந்த வக்கியம் பம்ப் எல்லாம் அது வந்து கொம்ப்ரஸரை இயங்கக்குள்ள, அதாவது இதில் என்னத்தில் ஃப்ரிட்ஜில் அதில் வந்து செல்ஃப் வக்கியம் போடும். இல்லைங்கானே அது வந்து 100% சக்ஸஸ் ஆனதெல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் செய்திருவாங்க. ஆனால் நம்மகிட்ட எங்கே இன்றைக்கி வக்கியம் பம்பு இருக்குது. அது வக்கியம் பம்பாக கொஞ்சம் நேரத்துக்கு போடணும். பெரிய போட்டு தான் நான் போடணும். உடனே போட்டு காட்டுறது இல்லைங்க. பாருங்க இந்த உள்ள எண்ணெய் இப்படி வந்து கொண்டு இருக்கு. வரணும் வெத்தினையில் இருக்கு. வரப்போ வேணாம் வரது கூப்பிடுறேன். ஒன்றா நம்மளுக்கு சிஸ்டத்தில் லீக் இல்லையே, அதை நாங்கள் கூட்டி வைக்கிறோம். கூட்டாது மாறக்கூடாது. அது மாறுறதுக்கு லீக் மட்டும் இல்லை, நீங்கள் ஒழுங்காக இருக்காட்டியுமே மாறும். அதை பார்த்துக்கணும். இங்கே இருக்குப்பட்டிருக்கியா, அங்கே இருக்குப்பட்டிருக்கியா, கூட்டக்குள்ள இதே ஒன்று நம்ம ஓஃப் பண்ணணும். இல்லைங்க நீ அங்கே கூட்டுற அதே டைம்ல இங்கே ஓஃப் பண்ணிடணும். அதை பொட்டில் எடுத்து போறே வைங்க. பொட்டில் காரில் கட்டு போடு பிளைடா வெற்றிடமாக்கல். இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனையில் ஒன்று பட்டு வைக்கிறீங்க. அதை பிரச்சனையில் பக்கத்தில் எழுதுங்க. வெற்றிடமாக்கு அதாவது நீங்கள்
பயன்படுத்துகிற என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வைத்தியமாக்குறாரு. அதாவது சிஸ்டத்தில் இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற குடிக்கிறேன் பூசுக்கு நீங்கள் உண்மையே இந்த வைத்தியம் பாப்பா பயன்படுத்தி வெற்றிடமாக்குறாரு. இந்த வைத்தியமாக்கு சொன்னால் வெற்றிடமாக்கும் பம்பி அந்த வெற்றிடமாக்குறதுக்கு மேனிபோல் கைத்தை பயன்படுத்துறாரு. பாருங்க சக்சனையும் சக்சன் கைப்பையும் டிஸ்சார்ஜ் பைப்பை கூட்டி அதை வந்து எங்கே கொடுத்துருக்கிறதா வைக்கியம் பாம்பில். இப்போ வைக்கியம் பாம்பு இழுக்க சிஸ்டத்தில் இருக்கிறதாகனே வெளியில் வரும். இப்போ கடைசியில் வந்து அது வந்து -30 வரும். இந்த உடுப்பு வைக்கிற மார்க்கத்துக்கு பிறகு இளமையான PSI அமுக்கம் வந்து ஒரு சதுராளத்தில் தாக்குற அமுக்க விஷயம் வந்து அதாவது PSI ஒரு சதுராளத்தில் தாக்குற விஷயம் அந்த அமுக்கம் மட்டும் தருவாங்க. இப்போ -30 வரைக்கும் வருவாங்க. அந்த அதுக்கு பிறகு அந்த அந்த -30 கூடுமாக இருந்தால் சிஸ்டத்துல லீக் இருக்கு இல்ல அதே இடத்துல நான் இருக்குன்னு சொன்னா சிஸ்டத்துல லீக் இல்ல எல்லாம் வெற்றிடமாக்குறதுக்கு பிறகு சக்சனையும் டிஸ்சார்ஜ் கூட்டணும். சக்சனையும் டிஸ்சார்ஜ் கூட்டணும். லகானி குரலை இது என்ன பயன்படுத்தப்படுதுண்டா என்ன பயன்படுத்துறது பேர் என்ன?